நாம் எச்சரிக்கையாக இல்லைன்னா இந்த கடலும் கடற்கரையும் ரெண்டுமே நம்ம கையை விட்டு போயிடும். அப்போ இதை எப்படி நம்ம தடுப்பது? பன்னாட்டு முதலாளிகள் மட்டுமல்ல, இந்தியாவுடைய பெருமுதலாளிகள் மட்டுமல்ல, இந்தியாவுடைய அரசியல் மட்டுமல்ல, எல்லோருமே இந்த கடற்கரை மீது ஒரு கோபமான பார்வையை, எப்படியாவது நம்மளை கடற்கரை விட்டு கடலை விட்டு தூரம் தள்ளிடணும், அந்த நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் மாற்றணும்னா நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்படி எச்சரிக்கையோடு இருக்கணும்னா நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி ஒற்றுமையாக இருப்பதற்கான முதற்கட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த கூட்டம் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி திருவல்லிக்கேணியிலிருந்து நயினார்குப்பம் வரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவ கிராமங்களை இணைத்து இந்த ஆலோசனை கூட்டம். இதோடைய முக்கிய நோக்கமே நம்ம கூடுறோம் கலையிறோம் அப்படின்னு இல்லாமல் இதற்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு புள்ளியை இன்னைக்கு வச்சு ஆகணும். ஏன்னா நாம் எல்லாம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கடற்கரையையும் கடலையும் காப்பாற்ற முடியும்.